வணக்கம். அம், இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் தான். ஒன்றும் பெருசாக முக்கியமான டாபிக்லாம் இல்லை. ஏன் இந்த நிலைமை நமக்கு அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த படத்தை விட்டுருங்க. இவர் ஞான சம்பந்தம், இவர் சாலமன் பாப்பையா, ராஜா அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ராஜா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே. இப்போ நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கடியான டாபிக் தான். பட் ஏன் நமக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது தான். இப்போ சமீபத்தில் ஏன் இந்த டாபிக் வந்தேங்கிறதும் சொல்கிறேன். சமீபத்தில் நான் இந்த சாமி இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். கோயில் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு கோயிலை பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இங்கே இந்த கோயிலுக்கு ஸ்தல வரலாறு ஓகே ஏதோ ஒன்று என்ன சமஸ்கிருதம்ன்றவாங்க. ஸ்தல அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படிம்பாங்க. சமஸ்கிருதம் யார் மொழின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. அதை விடுங்க, நமக்கு என்ன ஸ்தல வரலாறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்திரன் வந்தார், முனிவரோட பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டார். இந்த இந்திரனுக்கு வேறு வேலையே இல்லை. வந்தார், அது இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அசிங்கமான ஒரு கதை. அதை அவ்வளோ டீப்பாக சொல்லி அந்த பெண்ணுடைய கற்பு தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் ஒன்று இருக்கா? எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? கற்பை நிரூபிக்க, கற்பை காமிங்க, அது என்னது, கற்பு கரசி, அந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் கற்பு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் புரியலை எனக்கு, அது தெரியலை. இதை பற்றி பயங்கரமாக பேசிட்டு அந்த குளத்தில் குளித்தா இந்திரனே அந்த குளத்தில் குளித்ததுனால தான் அவருக்கு இதுவாச்சு அப்படின்னாங்க. அப்போ யோசித்தேன், இவ்வளோ கேவலமான ஒரு வரலாறு, இதை போய் ஸ்தல வரலாறுன்னு வச்சுருக்காங்க. ஒரு கோயில் கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருக்காங்க நம்ம பழைய முன்னோர்கள்லாம். அந்த கோயிலுக்கு ஸ்தல வரலாறுங்கிற பேரில் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் இந்த மாதிரி டீட்டெயில்டாக காமம் கீமம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். இப்போ ஞான சம்பந்தம் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், அதே விஷயத்த நான் ஒரு 2-3 வீடியோ அதுக்காக பார்த்தேன். அவர் பேசுகிறாருன்னு வைங்களேன், இதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லுவார். இந்திரனுக்கு வேறு வேலையே இல்லை, அதை விடுங்க, நமக்கு இந்த கோயிலோட அழகை பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தேன், கோயில் அந்த ஸ்தல வரலாறு, இந்த ஊரில் ஸ்தலம், அதாவது அந்த மரம் எதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தலத்தோட புகழெல்லாம் சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அழகாக அந்த கோயில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியும், இது எந்த காலத்தில் கட்டியிருப்பாங்கங்கிற மாதிரியும் ஒரு அழகாக சொல்லிட்டு முடிச்சிட்டார். இப்போ சாலமன் பாப்பேவுக்கு வந்தோம்னா அவர் காமெடியாக, அதாவது இந்த டீட்டெயிலுக்கெல்லாம் போக மாட்டார். அதாவது இந்த அசிங்கமான டீட்டெயிலெலாம் இருக்கு இல்லையா, ஸ்தல வரலாறுங்கிற பேரில் அசிங்கமாக பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம் வரமாட்டார் அவர். ஸோ அவர் விஷயமும் முடிஞ்சு போச்சு. இப்போ ராஜாவும் பயங்கர டீசெண்டாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவார். சரி, ரைட்டு, இவங்கெல்லாம் ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சொன்ன தொகுப்பாளர் பயங்கரமாக அதாவது உச்சி, அதாவது இந்திரனை நீங்கள் அதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க இது பண்ணிடுவீங்க. சரி, ரைட்டு. அதை இப்போ நம்ம என்ன பேச வரோம் அப்படின்னா, இந்த ஸ்தல வரலாறு பார்த்து தான் நம்ம கோயிலுக்கு போகிறோமா? நமக்கு இந்த தெய்வம் பிடிச்சிருந்துச்சின்னா கோயிலுக்கு போவோம். என்ன ஸ்தல வரலாறு இவ்வளோ மோசம், அப்படி மோசம், அவர் மோசம், சாமி மோசம், அங்கேயுமே மோசம்னு சொன்னால் நம்ம ஸ்தல வரலாறை பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போகாமல் விட்டுருவோமா? ஓகே, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு ஸ்தல வரலாறு வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கு போனாலும் ஏம்மா இந்த கோயில்னால் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குளத்தில் இது நடந்துச்சு, அந்த குளத்தில் இது நடந்துச்சு, இதில் பாவம் அவருக்கே பாவம் போயிடுச்சு, அதனால அப்போ பார்த்துக்குங்க, இப்போ நீ பண்ண பாவம்லாம் போகத்தான் அப்படின்னாங்க. சரி, ரைட்டு. இந்த ஸ்தல வரலாறுலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் இதில் இருக்கிற ஒரு கேரக்டரை கொண்டு இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க.
ம், இந்த இந்த ஸ்தல வரலாறுல அவர் வந்தார்ல, அந்த முனிவருடைய அந்த முனிவருக்கு அண்ணன் இருக்கார்ல, அண்ணனுடைய தம்பியோடைய பொண்டாட்டியோடைய தம்பியோடைய அப்படின்னு ஆரம்பிச்சு, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கோயிலுக்கு வந்தாரா, இங்கே மோசமாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நமக்கு என்னத்துக்கு அதை பற்றி, நம்ம இதை பற்றி பேச வரல, இதைத்தான் பேச வந்திருக்கோம், அதை வேற மாதிரி பேச வந்திருக்கோம். இப்போ நம்ம விநாயகரை கும்பிட்றோம். விநாயகரை கும்பிடுறோம். அந்த விநாயகருக்கு ஒரு கதை சொல்லி வச்சுருக்காங்க. என்ன கதை சொல்லி வச்சுருக்காங்க? அந்த அம்மா வந்து சொரிஞ்சிச்சு, அதில் வந்து அழுக்கெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுச்சு, அது விநாயகராக மாற்றி வச்சுச்சு அப்படின்னு. மனசாட்சியே இல்லையா? இது ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் கேட்டுருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அழுக்கு இருந்துச்சா? அவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்குமா? அழுக்க வச்சு ஒருத்தரை செஞ்சு தான் விநாயகரை மாற்றணுமா? இப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யானை வந்துச்சா, தும்பிக்கை வந்துச்சா, இந்த கதையெல்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு தெய்வத்துக்கு காவல் அவங்களே ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு காவல் காத்துக்க முடியாதா? ஆஃப்டர் ஆல் வந்து இந்த சைனீஸ் படத்துலலாம் அப்படிம்பாங்க, ஒரு ஒரு அவங்கள சுற்றி ஒரு வட்டம் வந்துடும். இது கூட பண்ண தெரியாத ஒரு அம்மாவா அப்படின்னு இதுக்காக ஒரு குழந்தைய உருவாக்கி, அதுவும் அழுக்கல. இது இப்போ இந்த கதையை கேட்குறோமே, கேட்ட உடனே நம்ம என்ன பிள்ளையார சாமி கும்பிட்ற நிறுத்திடுறோமா என்ன? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த கதைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. இதை எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி சொல்லிக்க. நம்மளும் கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிள்ளையாரா பார்வதி வந்து குளிக்க போகிறதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த இப்போ தலை வரலாறு இதிலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இந்த ஆள் தான். நம்ம ஆள் தான் தப்பிச்சிட்டாரு நிறையா விஷயத்தில். இப்போ திருப்பரங்குன்றம் இது ஒவ்வொரு ஊருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கதை இருக்கும். பட் ஆனாலும் குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா, இவர் அந்த அரக்கனை கொன்னார், இந்த அரக்கனை கொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம கிருஷ்ணருக்கெல்லாம் கதை சொல்லி வச்சுருப்பாங்க. ஓடி போய் ஒளிந்த இடம் அப்படின்னு ஒரு கோயிலெலாம் இருக்குது. கிருஷ்ணர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம், அதுக்கு ஒரு கோயில். ஓடி போய் ஒளிஞ்சவனுக்கெல்லாம் கோயில் வைப்பாங்களா? அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு வக்கரமாக கதை எழுதியிருப்பாங்க நம்ம ஆட்கள் இல்லை. யார் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே தமிழ் தேசியத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதெல்லாம் சுருக்கமாக இதெல்லாம் வந்து சும்மா முன்கதை தான் சொல்கிறேன். நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை உங்களுக்காக பேச வந்திருக்கேன். இப்போ அடுத்தது இந்த முதல்ல விநாயகரை பார்த்தோமா, தப்பிச்ச ஆள் விநாயகர் ஓரளவுக்கு தப்பிச்ச ஆள். இவர் இன்னும் எத்தனை கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் தளத்துக்கு போன இடத்துலலாம் அவரை கொன்னது இவரை கொன்னது இதனால இந்த இடம் இருக்குது. அது அடுத்தது மாட்டினது ஐயப்பன். ஐயப்பன் எப்படி பிறந்தாருன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. அருவருப்பான ஒரு டெஃபினேஷன். இப்படியும் ஒரு கதை எழுத முடியுமா? அவ்வளோ வன்மம் ஐயப்பன் மேலே. எப்படி பார்த்துங்களேன், ஐயப்பன் பிறந்து ஏன் நல்ல கதையை எழுதக்கூடாது? அதாவது அந்த கதையை நீங்கள் வந்து திருப்பி எங்கேயும் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு கேவலமான கதை. சரி ரைட்டு, நீ என்ன வேணாலும் கதை சொல்லிட்டு போ. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தெரியுது இந்த கதைக்கும் ஐயப்பனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இப்போ இங்கே தான் நம்ம அடுத்ததுக்கு வர்றோம். இந்த கோயில் யாருக்காவது தெரியலன்னா தெரிஞ்சுங்க, இதுதான் அழகர் கோயில். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு 15, 17, 30 கிலோ, அரை மணி நேரத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சரியா அழகர் கோயில் இங்கேருந்து தான் அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு வருவார். அவரெல்லாம் விட்டுருங்க. நமக்கு இதுக்கும் இந்த அழகருக்கும் ஒரு கதை சொல்லி வச்சுருக்காங்க. வர வழியில் முஸ்லீம் பொண்ணோட தங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஐயோ அம்மா கடவுளை, கேவலத்துக்கு கேவலம் எல்லாத்துக்கும். அதை விட்டுருங்க. இப்போ இந்த கதையை இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த முன்னாடி 4 ஃபோட்டோ காமிச்சால, இவங்க 4 பேருக்குமே என்ன நல்லா தெரியும், ஸ்தல வரலாறுல பாதி பொய், பாதியில் முக்கால்வாசி பொய், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. இப்போ இந்த அழகர் கோயில் ஒரே ஒரு சும்மா சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. எல்லா ஊர்லேயும் கோயிலுக்கு மெயின் கேட் எங்கே இருக்கும்? நடுவில் இருக்கும். அதாவது எந்த வாசலோ, கிழக்கு வாசல்னா கிழக்கு நடுவில் இருக்கும், மேற்கு வாசல்னா மேற்கு நடுவில். இங்கேயும் மெயின் டோர் இருக்குது. அதுதான் அடைச்சி வச்சு 18ஆம் படி கருப்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த 18ஆம் படி கருப்பருக்கு. சரியா? எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அதுதான். நாங்கள்லாம் போனால் முதல்ல இவரை தான் கும்பிடுவோம், அப்புறம் தான் உள்ளெல்லாம் போகிறதா வேண்டாமாங்கிறத யோசிப்போம். சரியா? இப்போ இந்த 18ஆம் படி கருப்பருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க.
உள்ளே இருக்கிற அழகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார், இதை தூக்கிட்டு போக வந்தார். அதனால் கதவை மூடி இந்த வந்த 18 18 சாமியாருங்களோ இல்லை தீட்சிதர்களோ மந்திரவாதிகளோ யாரோ ஒருத்தர் அவங்களெல்லாம் கொன்று படியாக்கிட்டாரு அப்படிம்பாங்க. நல்லா ஒரு குத்துமைப்பாக ஒரு இது வச்சுக்கோங்க. குத்துமைப்பெல்லாம் இல்லை, கரெக்டாகவே தெரிஞ்சுங்க. மெயின் கேட்டு மூடி இருக்கு கோயிலுக்கு. நான் ஒன்று தான் கேட்குறேன், எந்த ஊர்லையாவது மெயின் கேட்டு மூடி இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேசிக்காக ஒரு கணக்குக்கு வருவோம். அதாவது அழகருக்கு முன்னாடி அழகராகிறதுக்கு முன்னாடி அவர் வேற ஒருத்தராக இருந்திருப்பார். இதை யாரோ மாற்ற வந்திருக்காங்க. அதனால அங்கே இருக்கிற அந்த கருப்பர் கதவை மூடிட்டார். கருப்பருங்கிற ஒரு தைரியமான ஆளுங்க. யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கருப்பர்னு பேர் வச்சுருவாங்க நம்ம ஊரில், எங்கள் ஊர் சைடில். சரியா? அவர் கதவை மூடி லாக் பண்ணிட்டார். சரியா? இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவை திறக்க முடியல. அதாவது மெயின் டோரை திறக்க முடியல. மறந்துடாதீங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே இப்போ நம்ம வந்து அழகர் மேலே கோவமோ பெருமாள் மேலே கோவமோ, எனக்கெல்லாம் பெருமாள் ரொம்ப பிடிக்கும். சரியா? எனக்கு எல்லா சாமியும் ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுருங்க. ஆனால் இப்போ இந்த திருப்பதி கூட சொல்கிறாங்க, திருப்பதி முன்னாடி வந்து முருகன் கோயிலாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுற்றி இருக்கிற இதெல்லாம் வந்து அந்த உருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிங்கம் உருவம் இருக்குது. அப்படின்னா அதுக்கும் முன்னாடி முருகனுக்கு முன்னாடி அது வந்து இவங்களாக இருந்திருக்கும், தேவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ யாராவது இல்லை நீங்கள் பெருமாளை அழிச்சிட்டு தேவியாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை முருகனாக மாற்றுங்க? அதெல்லாம் வந்து காலத்தின் படிநிலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கதை 1000 சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நம்ம பேசும்போது என்ன பேசுகிறோம், அது முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் முருகன் கோயிலாக மாறிச்சு, அதுக்கப்புறம் இப்போ பெருமாள் கோயிலாக. இப்போ இதே மாதிரி இங்கேயும் சொல்லணும்ல, இதுக்கு முன்னாடி என்ன சாமியாக இருந்துச்சு, அதை மாத்திரக்கு ட்ரை பண்ணும்போது இந்த அழகர் வந்து கதவை மூடி லாக் பண்ணி விட்டாரு, அதை மாற்றக்கூடாதுன்னு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைடில் இன்னைக்கு வரைக்கும் அந்த கதவை திறக்க முடியல. இந்த சைடில் ஒரு ஓப்பனிங் வச்சு அது வழியாக தான் போயிட்டு வராங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ண முடியலை. புரிஞ்சுங்க. அப்போ அந்த 18ஆம் படி கருப்பர் எவ்வளோ பெரிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கும் புரிஞ்சுக்கலாம் நம்மளே. சரியா? அவர் அந்த கதவை மூடினதுனால இந்த சைடு டோர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்குது. போகிற அத்தனை பேரும் பார்க்குறோம், பாதி பேருக்கு புரியணும், அதில் ஒரு பாதி பேருக்கு உண்மை கதை தெரியும், ஏன் மெயின் டோர் இல்லாமல் சிந்திக்க தெரியும். இப்போ இந்த 4 பேருக்கும் அந்த கதையும் தெரியும், எந்த சாமியாக இருந்திருக்கும், அது வந்து எந்த சாமியாக மாத்திரக்கு ட்ரை பண்ணப்போ மூடியிருக்காங்க, எந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணாங்க. பேசலாம்ல, ஏன் பேச முடியல? பேசினா யார் என்ன பண்ண போகிறா? என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இதான் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த மெயின் டோர் தான் லாக் பண்ணி 18ஆம் படி கருப்பர்னு பேர் சொல்லுவாங்க. அங்கே சாமியெல்லாம் ஒன்றும் கிடையாது, 18 படி இருக்கும், அவ்வளோதான். மேட்ரு ஒன்றும் இல்லை, அதே உயரத்தில் தான் இருக்கும். நீங்கள் இந்த 18 படி, இந்த கதவை ஓப்பன் பண்ணி 18 படியை மேலே ஏறி போனீங்கன்னா கோயிலோடைய உயரத்துக்கு போயிடுவீங்க. இந்த சைடு வழியாக போனீங்கன்னா நல்லா தெரியும், அப்படி மேலே ஏறினாப்பில் அப்படி சறுக்குனாப்பில் அப்படி போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, எப்படி சைடில் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ உண்டு ஒரு டோரு அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு. சரியா? ஸோ அவ்வளோதான். நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உண்மையை பேசலாமே. யாரும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, அல்லாவா மாற்றிட்டாரு, ஜீசஸாக மாற்றிட்டாங்க, எதை சொன்னாலும் எங்கள் ஊர் மக்கள் மாறவே மாட்டாங்க. எங்கள் ஊர் மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா ஊர் மக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இன்றைக்கி நீ என்ன வேணாலும் கதை சொல்லு, நான் அதே கோயிலுக்கு தான் போவேன், இங்கே தான் மொட்டை அடிப்பேன். சரியா? என்ன வேணாலும் சொன்னாலும் யாரும் எதுவும் மாற்ற மாட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லாமல் ஏன் அதுக்கு கூட யோசனை வருதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இவ்வளோ பேசுகிறாங்க, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதே இவங்களால தான். ஆனால் ஏன் இதை பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன் இந்த பரிதாப நிலை
ஏன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுகளில் இப்போ எங்களால் சின்ன வயசுக்கு போய் திருப்பி படிக்க முடியாது எங்களை மாதிரி ஆட்கள். நீங்கள்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க, சொல்லலாம்ல. இவங்கெல்லாம் நான் குறை சொல்லலை, இவங்கெல்லாம் ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் அந்த டீசென்சி? கொஞ்சம் உடச்சிட்டு வரலாம்ல வெளியில், அழகாக பேசலாமே. அழகர் கோயிலுங்க முன்னாடி இதுவாக இருந்துச்சு, அதை திறக்க அதை வந்து மாற்றலான்னு ட்ரை பண்ணப்போ இவர் கருப்பர் மூடிட்டார். மூடி பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். அவரை சேர்ந்த சமுதாயம் அந்த கோயிலை பாதுகாத்துச்சு. அப்புறம் வேறு யாரோ ஒரு மன்னர் வந்தார், சைடில் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள ஆளுங்களை விட்டு சாமியை மாற்றி கதையை மாற்றி இந்த கதையும் அந்த கதையும் மீனாட்சி அம்மன் கதையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து 2 பேரையும் குளத்துக்குள்ளே இறக்கிட்டாரு. சொல்ல வேண்டியது தானே, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன் உங்கள் வாயால் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுவே அதை தான் சொல்ல வந்தேன். அட்லீஸ்ட் இவங்களாவது அந்த டீசென்சி, இந்த 3 பேரும் இந்த டீசென்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. சில பேர்லாம் அசிங்கமான கதையெல்லாம் சொல்லி அதுக்கு விளக்கம், அவ்வளோ விளக்கம். ஐயோ கடவுளே, முடியல. ஏன் இந்த நிலைமை நமக்கு? அதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.